ஆச்சரியமான காரியங்களையும் மகத்துவமான ரட்சிப்பையும் நினைத்து பார்க்க முடியாத மகிமையான காரியங்களையும் அவரை தேடுகிற, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்வில் கொண்டு வரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அழைக்கப்பட்ட தேவஜனங்களே, உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. எரேமியா 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய அநாதி ரட்சிப்பின் திட்டம் முழு உலகத்திற்கும் எத்தனை மகத்துவமானதாக இருந்தது என்பதை எரேமியா 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் விசுவாச உலகத்துக்கு சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராக அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தை ரட்சிக்க வந்த உலக இரட்சகர், உலக மீட்பர். இந்த உலகில் எல்லா தேசங்களையும் எல்லா ஜாதி ஜனங்களையும் உண்டாக்கின தேவன் எல்லா ஜனங்களையும் எல்லா தேசங்களையும் மீட்க ரட்சிக்க நம்மை போல் ஒருவராக மனித உடல் எடுத்து அந்த ஒளியான கடவுள், அந்த ஆவியான கடவுள், இந்த ஆதிய மந்தபமான தேவன் நம்மை போல் மனித உடல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதன் ரகசியம் என்ன? ஒளியான கடவுள் ஏன் மனித உடல் எடுத்தார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் தசையும் உள்ளவர்களாக இருக்க, நம்ம எல்லோரும் மாம்சமும் ரசமும் எலும்பும் நரம்பும் இரத்தமும் தசை உள்ளவர்களாக மனித குலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆக பரலோக தேவன் பிள்ளைகள் இப்படி இருக்க, அவரும் யாரு? பரலோக பிதாவும் அவர்களைப் போல நம்மை போலவே நம்மை மீட்க, நம்மை விடுவிக்க, நம்மை ரட்சிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம்ம ராஜரீக சந்ததியாக, ஆசாரிய பரிசுத்த ஜனமாக, பரலோகத்தின் சொந்த ஜனங்களாக, நித்திய வாழ்வின் பிள்ளைகளாக நம்மை மாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித உடல் எடுத்து உலகத்துக்கு வந்தார். ஆகவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் எரேமியா தீர்க்கதரிசி. ஆண்டவராக இயேசு இந்த உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தை எப்படி அவர் அப்போஸ்தலர்களை, பரிசுத்தவான்களை, பரிசுத்தவதிகளை, மிஷனரிகளை, பாதிரியார்களை, எல்லா மேய்ப்பர்களை தேர்ந்தெடுத்து ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவார் என்பதை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவேன். வலையை வீசி மீன் பிடிப்பது போல இயேசு கிறிஸ்து வலையை, அன்பின் வலையை, ரட்சிப்பின் வலையை அவர்கள் உலகமெங்கும் வீசி ஆத்துமாக்களை பிடிப்பார்கள். அதற்கு பிறகு நான் வேட்டைக்காரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவேன். யார் இவர்கள்? இவர்கள் தான் வெள்ளைக்கார மிஷினரிகள், ஐரோப்பியக்காரர்கள். இவர்கள் ஒரு காலத்தில் வேட்டைக்காரர்களாக இருந்தவர்கள். இவர்களெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உலகமெங்கும் ஆத்துமாக்களை வேட்டையாடும்படி, சாத்தானை வேட்டையாடி அழித்துவிட்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி உலகமெங்கும் ஐரோப்பா தேசத்திலிருந்து, அமெரிக்கா தேசத்திலிருந்து, ரட்சிப்பின் தேசங்களிலிருந்து லட்சக்கணக்கான பாதிரியார்களை, லட்சக்கணக்கான மிஷனரிகளை, லட்சக்கணக்கான பரிசுத்தவான்களை, பரிசுத்தவதிகளை இன்று வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உலகமெங்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர்கள் மலைகளிலே போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவார்கள், குகைகளிலே போய் ஆதாயம் பண்ணுவார்கள். ஆமென் அன்பானவர்களே, பரிசுத்த மனிதர்கள், அற்புதமான மிஷனரிமார்கள், அந்த பரிசுத்தவான்கள் போகாத காடு மலை மேடே கிடையாது. எல்லா இடங்களிலும் கோடி கோடியான மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எரேமியாவை கொண்டு இந்த மாபெரும் ரட்சிப்பின் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த தேர்ந்தெடுப்பு எத்தனை அற்புதம் என்று விளங்குகிறதா? என் அன்பானவர்களே, ஒருவரையும் கர்த்தர் ஆண்டவர் இயேசு மறந்தவர் அல்ல. ஒரு ஆத்மாவும் அழிந்து போய்விடக்கூடாது.
ஒருவனும் பாதாள பேய்களுடைய தந்திரத்தில், பாதாள பேய்களுடைய வழிகளில் தன்னையே கெடுத்து கொண்டு, தன்னையே காயப்படுத்தி கொண்டு, தன்னையே அவமானப்படுத்தி கொண்டு, தன்னையே வேதனைப்படுத்தி கொண்டு, பக்தி என்ற பெயரில் ஒருவனும் தனக்குத்தானே அழிந்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் சிலுவையில் மனித குலத்துக்காக தன்னை காயப்படுத்தி, சிலுவையில் அடிக்கப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் சிலுவையில் இதோ சின்ன பின்னமாக கிழிக்கப்பட்டு, மனித குலத்தின் பாவத்தின் வேதனைகள் எல்லாம் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆண்டவராக இயேசுவை எந்த ஒரு பாவியும், எந்த ஒரு துரோகியும், எந்த ஒரு துன்மார்க்கனும், எந்த ஒரு பக்தி உள்ள எப்பேற்பட்ட மனிதனும், எந்த தேசத்தானும், எந்த மார்க்கத்தானும் மனித குலத்தின் மீட்புக்காக தன்னை பலியாக கொடுத்த கிறிஸ்துவை ஒருவன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரிபூர்ண ரட்சிப்பை பெறுகிறான், பரலோக தேவனுடைய அபிஷேகத்தை பெறுகிறான், பரலோக பிதாவின் மகனாக மாறுகிறான். அவன் பரலோக தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். அன்பானவர்களே, உங்களை ரட்சித்த தேவன் உங்களை கொண்டு உங்கள் குடும்பங்களை, உங்கள் சொந்த பந்தங்களை அவர் ரட்சிக்கிறார். உங்களை கொண்டு நோயாளிகளை ரட்சிக்கிறார், பிசாசு பிடித்தவர்களை ரட்சிக்கிறார், அவங்களை கொண்டு ஏழை எளியவர்களை ரட்சிக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் உங்களை முழுவதும் தருவீர்களா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துக்கு வந்து முழு உலகையும் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்பி கோடி கோடியான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், தேசங்களை ஆதாயப்படுத்துவோம். வேட்டைக்காரரான ஐரோப்பிய மிஷினரிகளை அனுப்பி உலகமெங்கும் இருக்கிற எல்லோரும் ஆதாயப்படுத்துவதை நீர் வருவதற்கு முன்பே 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எரோமியாவை கொண்டு இந்த அற்புதமான தெய்வ திட்டத்தை வெளிப்படுத்தின தேவனே, உம்மோடு நாங்களும் அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஆண்டவரை இணைந்து கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி. லட்ச லட்சமான ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக என்னோடு ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும். அபிஷேகியம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.